திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு. சுந்தரர் திருவாரூர் கோவில் வாசலில் பறவை நாச்சியாரை சந்திக்கிறார். இருவரும் கண்களோடு கண்கள் பார்த்து கொள்கிறார்கள். பின்னர் பறவை நாச்சியார் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வேறு வழியாக போய்விடுகிறார். சுந்தரரோ இவரை தேடிக்கொண்டு பறவை நாச்சியாரை ஆலயத்திற்குள் தேடிக்கொண்டு போகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே அந்த இரவை கழிக்கிறார்கள். இறைவனை வேண்டிக் கொள்கிறாள் பறவை நாச்சியார். இறைவனே அவரை எனக்கு தந்தருளும் என்பதுதான் அவளுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்போது இறைவன் அனைத்து திருவாரூர் சிவனடியார்கள் கனவிலும் தோன்றி, நான் பறவை நாச்சியாரை நாவலர் கோனாகிய திருநாவலூருக்கு அரச பரம்பரையை சேர்ந்தவர் இல்லையா, அதனால் அப்படி சொல்றார். நம்பியாரூரருக்கு தந்திருக்கிறேன், அவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சிவனடியார்கள் கனவிலே சொல்கிறார். மன்னும் புகழ் நாவலர் கோன் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம், இன்னம் வகை நம் அடியார் அறியும்படியே உரை செய்தனம் என்று அருளி, பொன்னின் புரி புன் சடையன் விடையன் பொறு மாகரியின் உரிவை புனைவான் அன்னநடையான் பறவைக்கு அணியது ஆரூரன் பால் மணம் என்று அருள. அதாவது சிவபெருமான் இருக்கிறாரே, யானையின் தோலை உடுத்து கொண்டிருக்கிறவர், அவர் சொல்கிறாராம், பறவைக்கு அணியாக ஆரூரனுக்கு மணம் செய்து கொடுங்கள் என்று. இப்ப ஆரூரனுக்கு பறவையை தருவது என்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அது இறைவனே தந்த வாக்கு என்பதால். இப்ப பறவையார் கனவிலும் அவர் வருகிறார். பறவைதானே வேண்டிக் கொண்டாள். அதுக்கு முன்னாலேயே நம்பியாரூரர் என்ன செய்தார், கோயில் வாசல்ல அவளை பார்த்த உடனேயே திரும்பவும் ஐயனிடம் தானே ஓடினார், எனக்கு அவ வேணும் அப்படின்னு. அதனால இப்போது பறவையின் கனவிலும் வருகிறார். காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குல் கழிப்போம் யாமத்து இருளும் புலர கதிரோன் எழு காலையில் வந்து அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரருளை தொழுதே திருநாவலர் கோன் மகிழ தாமக்குழலாள் பறவை வதுவை தகும் நீர்மையினால் நிகழச் செய்தார். இப்படி பறவையின் கனவிலே வந்தும் சிவனடியார்கள் கனவிலே தோன்றியும் இறைவன் இந்த திருமணத்தை நிச்சயப்படுத்தி கொண்டாரே, அந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். இறைவனின் ஆணைப்படி அதனை நிகழச் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். தென் நாவலர் மன்னன் தேவர்பிரான் திருவருளால் மின்னாரும் கொடி மருங்குல் பறவை எனும் மெல்லியல்தன் பொன்னாரும் முலைவோங்கல் புனர்குவடே சார்பாக பன்னாளும் பயில் யோக பரம்பரையின் விரும்பினார். எப்படி முறையாக திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ அப்படி முறையாக திருமணம் செய்து கொண்டு அவளோடு குடும்பம் நடத்த தலைப்பட்டார். இதுல என்ன செய்துட்டு போறாரு, இறைவனே அவருக்கு வழிகாட்டி திருமணத்தையும் நடத்தி வைத்திருக்கிறார். அதனால நம்பியாரூரர் தன்னை தடுத்தாட்கொண்ட தலைவராகிய எம்பெருமானின் திருவடி தாமரைகளையே தனது தலைக்கு அணியாக வைத்துக் கொண்டவர். அப்படி மனசிலேயே எந்நாளும் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறவர். இனிமையான தமிழால் திருப்பதிகங்கள் பலவற்றையும் அருளி செய்து கொண்டு பறவையார் அவரோடு கூட சேர்ந்து இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பன்னு தமிழ் தொடைமாலை பல சாத்தி பறவையெனும் மின்னிடையாள் உடன் கூடி விளையாடி செல்கின்றார். சந்தோஷமா இருக்கார். இறைவன் மீது பாடல்கள் பாடுவது, தான் விரும்பிய பெண்ணோடு குடும்பம் நடத்துவதுன்னு அவருடைய வாழ்க்கை அப்படி போய்கொண்டிருக்கிறது. மாதுடன் கூட வைகி மாளிகை மருங்கு சோலை போது அவர் வாவி மாடு செய்குன்றின் புடை ஓர் தெற்றி சீதள தரள பந்தற் செழும் தவிசு இழிந்து தங்கள் நாதர் பூங்கோயில் நன்னி கும்பிடும் விருப்பால் நம்பி அந்தரத்து அமரர் போற்றும் அணி கிளர் ஆடை சாத்தி சந்தனத்து அலறு தோய்ந்த குங்குமக் கலவை சாத்தி சுந்தர சுழியம் சாத்தி சுடர்மணி கலன்கள் சாத்தி இந்திர திருவின் மேலாம் எழில்மிக விளங்கி தோன்ற அப்படிங்கிறார். இப்படியே அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இறைவனை கோயில்ல போய் தரிசித்து விட்டு வரலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. சரின்னு புறப்படுகிறார். இப்படியே அவர்கள் ஊரையெல்லாம் உல்லாசமாக சுற்றி வந்தார்கள் என்பதுதான் அந்த பாட்டு. அப்படி உல்லாசமாக இருக்கின்ற போதில் ஒரு நாள்
இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற, அவர்தான் எப்போதும் திருமண கோலத்திலேயே இருன்னு சொல்லிட்டாரே, அதனால அவரை பார்க்கும் போதும் அதே கோலத்துல தானே போகணும். அதுக்கு தான் அவர் என்னவெல்லாம் அணிந்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறாரு. பட்டாடைகளை அணிந்து கொண்டாராம். சரி, மேலாடைகளை போட்டுக்கொண்டார், பீதாம்பரம் உடுத்தி கொண்டார், சந்தன குழம்பு குங்கும கலவை ரெண்டையும் பூசிக்கிட்டாரு. சரி, கிரீடம் போன்ற தலையணியையும் வைத்து கொண்டிருக்கிறார். கிரீடம் வச்சிருக்கார் தலையில. ஒளிவிட்டு பிரகாசிக்கிற ரத்தினங்களாலான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டார். செல்வ செழிப்பை அப்படி மேம்பட்டு விளங்குது, அது தெரியுதான். அவர் போட்டிருக்கிற ஆபரணங்கள்ல அவருடைய செல்வ செழிப்பு அழகு பொலிதான். நம்பி ஆரூரரை பார்க்கும் போதே அப்படி அவர் அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு இறைவனை பார்க்க வருகிறார். திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார். அது சைவ மெய் திருவின் கோலம் தழைப்ப வீதியினை சார்ந்தார். அந்த தெருவுக்கு வந்துட்டாராம். தெருவில் வரும்போது எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர் பின்னாலேயே வருகிறார்கள். நாவலூர் வந்த சைவ நல் தவக்களிரே என்றும், மேவலர் புறங்கள் செற்ற விடையவர்க்கு அன்பா என்றும், தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவா என்றும், மேவினர் இரண்டு பாலும் வேறு வேறு ஆயம் போற்ற. அது சுந்தரர் திருவிழ வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்போது ஒரு புறம் ஆண்கள் கூட்டமாக வருகிறார்களாம், மறுபுறத்திலே பெண்கள் கூட்டமாக வருகிறார்களாம். அப்படி வருகிறவர்கள் என்னவெல்லாம் சொல்லி இவரை போற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்ப இறைவனை நம்பியாரூரர் போற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்பியாரூரரை இந்த ஜனங்கள் போற்றுகிறார்கள். அதுதான் இந்த பாடல். நம்பியாரூரருடைய பக்கத்திலே வருகின்ற அந்த சிவனடியார் கூட்டத்திலே திருநாவலூர் என்னும் திருத்தலத்தில் வந்து அவதரித்த சைவ சமயம் தவம் செய்து பெற்றெடுத்த ஆண் யானை போன்றவரே அப்படின்னு ஒரு பக்கம் புகழ்ந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் முப்புறத்தையும் அசுரர்களையும் எரித்து வென்று அழித்தவரும் ரிஷபத்தையே வாகனமாக கொண்டவருமான எம்பெருமான் சிவபெருமானுக்கு அன்பராக இருப்பவரே அப்படின்னு ஒரு பக்கம் பெண்கள் சொல்றாங்களாம். பெருமையான திருவாரூரில் எழுந்தருளிய வேத விற்பன்னர்களுக்கு தலைவரே அப்படின்னு இன்னொரு பக்கம் போற்றுகிறார்களாம். இப்படி நம்பியாரூரரை அவர்கள் தோத்திரம் பண்ணி கொண்டு கூடவே வருகிறார்கள். அப்படி வரும்போது அந்த வீதியில எப்படி எல்லாம் கோலாகலமாக இருக்கிறது, இது கடை வீதி போல இருக்கிறது. அதனால எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வராங்க, என்னென்னவெல்லாம் இருக்கிறது அந்த தெருவில் அப்படின்னு. ஜாதிக்காய் ஏலம்னு வாசனை பொருள்கள் விற்குதான், பூக்கூடையெல்லாம் புதுசு புதுசா பூக்கள் வந்து குமிஞ்சு கிடக்குதான், அது விற்குதான், தாம்பூலம் வெற்றிலைப்பாக்கு எல்லாம் விற்குதான் அந்த தெருவில். அதிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும்போது பார்த்துக்கிட்டு வராரு பாருங்க. இப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த இதற்குள்ள வந்துட்டார். தேவாசிரிய மண்டபத்தை பார்க்கிறார். அங்கே சிவனடியார்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கிறார்கள் இறைவனின் தரிசனத்திற்காக. இப்போ தேவாசிரிய மண்டபத்தை கடந்து போகும்போது அவர் சொல்றாராம், கோயிலுக்குள்ள வரும்போதே தேவாசிரிய மண்டபம் தானே முதல்ல இருக்கு. பார்க்கும்போது இந்த அடியவர்களுக்கெல்லாம் நாம என்னைக்கு சேவை செய்ய போகிறோமோ அந்த பலன், அந்த வாய்ப்பு நமக்கு என்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு அவரு ஒரு ஏக்கத்தோடு அவர்களை பார்த்து பணிந்து கொண்டே போகிறார். அடியவர்க்கு அடியவன் ஆவேன் என்னும் ஆதரவு கூற கொடி நெடுங்கொற்ற வாயில் பணிந்து கைகுவித்து புக்கார் கடிகள் பூங்கொன்றை வேய்ந்தார் அவர்க்கு எதிர்காண காட்டும்படி எதிர்தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படிங்கிறார். என்னன்னா, அடியார்களுக்கெல்லாம் அடியவனாக நான் இருக்க வேண்டும்னு ஆசை உள்ளத்துல அப்படியே பொங்குதான். வெற்றியை உடைய கொடிகள் நாட்டப்பெற்றதும் நீண்டதுமான திருக்கோயில் முதல் நுழைவாயிலை வணங்கி துதித்து 2 கைகளையும் சிரமேல் குவித்து கொண்டு கோவிலின் உள்ளே நம்பியாரூரர் நுழைந்தார். சரி, மென்மையான கொன்றை மலர் மாலைகளை சூடியிருப்பவரான எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்கிறாராம், நம்பியாரூரருக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே அவர் முன் வந்து அவர் நன்கு பார்க்கிற மாதிரி காட்சி தந்து நிற்கிறாராம். எம்பெருமானது அருட்கோலத்தை கண்ட நம்பியாரூரர் அந்த திருவடி தாமரைகளை வணங்கி தன்னுடைய தலையிலே சூட்டி கொண்டார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு சாஷ்டாங்கமா காலடியிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கிடக்கிறாருன்னு அர்த்தம். சரி, மண்பெரும் திரு மாமரை வண்டு சூழ்ந்து அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை நண்பெரும் பரமானந்த நன்மது என் தரத்தும் அழித்து எதிர் நின்றன.
என்னன்னா, நிலை பெற்ற நிறைந்த செல்வம் எது அப்படின்னா வேதங்களாம். அது எம்பெருமானையே எப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறதாம். அப்படி அடியார்களின் உள்ளமெல்லாம் அப்படி தாமரை பூ மலர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இறைவனுடைய சிந்தனை அவர்கள் மனதிலே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருந்துகிட்டே இருக்கான். அதுல பரம ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம் நிற்கிறதே, அதை அப்படியே உணர்ந்தாராம் நம்பியாரூரர். இப்படி இறைவனை தரிசிப்பதற்கு நான் என்ன பேறு பெற்றேன் அப்படின்னு வியந்து நிற்கிறார். இந்த இடத்துல ஞாலம் உய்ய நடம் மன்றுள் ஆடின காலன் ஆறுயிர் மாளக் கருத்தன மாலை தாழ்குழல் மாமலையாள் செங்கை சீலமாக வருட சிவந்தன. இறைவனுடைய பாதங்கள் ஒரு சமயம் கருப்பா இருக்குதான், ஒரு சமயம் சிவப்பா இருக்குதான். ஏன் அப்படின்னா பொன்னம்பலத்துள்ளே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கின்றனவே. ஏன்? இவ்வுலக உயிரினங்கள் அனைத்தையும் படைத்து காத்து நீக்கி மறைத்து அருள வேண்டாமா? அதனால எம்பெருமான் இடைவிடாது நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். கால் மாற்றியும் கால் மாற்றாமலும் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஆட்டத்தை நிறுத்தினா இங்க எல்லாம் நின்றுடும். அதனால அவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு முறை இயமனது உயிர் நீங்கும்படி எம்பெருமான் கண்கள் சீற்றத்தால அந்த கருமை நிறமடைந்ததான். ஏன்? மார்க்கண்டேயன் தன்னுடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்து துதித்த போது அவனை காப்பாற்றுவதற்காக யமன் உயிரை மாழ்வித்தான். அப்போ அவன் முகம் முழுவதும் கருத்து தோன்றியதான். அந்த சமயத்துல தனது தாழ்ந்து பொங்குகின்ற கூந்தலில் மாலையை அணிந்திருக்கிறாளே மலையத்வஜன் மகள் உமையம்மை, அவள் எம்பெருமானின் திருவடிகளை உரிமையுடனும் அன்புடனும் பரிவோடையும் மெதுவாக தடவி கொடுக்கிறாளே, அப்போது அந்த திருவடிகள் சிவந்தும் தோன்றுகிறதே. என்ன வியப்பு! சில முறை கருத்தும் பல முறை சிவந்தும் தோன்றின எம்பெருமான் திருவடிகள்ங்கிறாரு. அது காலனை உதைத்த போது கருத்து போகிறது, அம்பிகை தொட்டவுடன் சிவந்து போகிறது அவருடைய திருவடிகள்ங்கிறாரு. சரி, நீதி நெறியிலிருந்து வலுவாத அறநெறிப்படி எல்லா பெருந்தவத்தையும் செய்த முனிவர்கள் இதயத்திலே எப்போதும் இருக்கிறானே எம்பெருமான். அவனுடைய திருவடிகளின் நினைவு அது சூரியன் சந்திரன் அக்னி மூன்று ஜோதிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாய் நின்று உள் ஜோதியாக பேரொளி பிழம்பாக திகழ்வன அவருடைய திருவடிகள் தான். எல்லா நெருப்பும் அவருடையதுதான் அப்படிங்கிறார். அனாதியான திருமாலும் பிரம்மதேவனும் கண்டுபிடிக்க முடியாத பேரளவு உயரமும் நீட்சியும் உடையன எம்பெருமான் திருவடிகள். எப்பேற்பட்ட திருவடிகள்! அவர் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறாரே சுந்தரர், அந்த திருவடிகளின் சிறப்பை சொல்லுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். யாராலையும் பார்க்க முடியல, மாலயனால காண முடியாதது, எல்லா சூரியன் சந்திரன் அக்னி எல்லாவற்றின் உள்ள இருக்கிற அந்த பொருள், அதனுடைய உட்கிடக்கை என்ன அப்படின்னா அக்னியினுடைய உட்கிடக்கை என்ன? உஷ்ணம் தானே, அது இறைவனுடைய திருப்பாதம் தான். அதனாலதான் இதெல்லாம் இப்படி இருக்குங்கிறாரு. சூரியனும் சந்திரனும் எதனால் இயங்குகின்றன அப்படின்னா இறைவனின் திருப்பாதங்களால் தான் அப்படிங்கிறார். அத்தகைய திருப்பாதத்தை தான் அவர் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேத ஆரணம் மேல் கொண்டு இருந்தன பேதையேன் செய்பிழை பொறுத்து ஆண்டன ஏதமானவை தீர்க்க இசைந்தன பூதநாத நின் புண்டரீக பதம் அப்படிங்கிறாரு. புண்டரீக பதம்னா என்ன? திருவடி தாமரை. சரி, அந்த திருவடி தாமரை எப்படி அவருக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறாரு. பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனே சிவபெருமானேன்னு கூப்பிடுறாரு. உன்னுடைய செந்தாமரை மலர் போன்ற மென்மையான திருவடிகள் வேதங்களாலும் உபனிஷதங்களாலும் வேத அந்தங்களாலும் போற்றத்தக்க மேம்பாடு உடையன. அதெல்லாம் போற்றுவதே உன்னுடைய பாதங்களை தானேங்கிறாரு. ஏழையேன் செய்த பிழை, செய்கின்ற பிழை, இனிமேலும் செய்ய இருக்கின்ற பிழைகள், இவை எல்லாவற்றையும் பொறுத்து என்னை ஆட்கொள்ளும் இயல்பு படைத்தன. என்னையும் தான் ஆட்கொள்ளுதுங்கிறார். இதெல்லாம் பேசுதே, அதே பாதங்கள் தான் என்னையும் என்னுடைய பிழை பொறுத்து ஆண்டு கொண்டிருக்கின்றன. அடியவர்கள் செய்யும் குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் தேர்த்து வைப்பதற்கு அவை உடன்படுகின்றன. எம்பெருமான் திருவடிகள் எல்லாருடைய பாவங்களையும் போக்குகின்றனங்கிறது தான் இங்க அர்த்தம். எல்லாருடைய பாவங்களையும், யாருடைய பாவம்? எல்லாருடைய பாவமும்னா சிவனை யார் நம்பி அவருடைய பாதம் பணிகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையெல்லாம் போக்குகின்ற தன்மையுடையதாக அவருடைய திருவடித்தாமரை இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இன்னவாறு ஏத்தும் நம்பிக்கு ஏறு சேவகனார் தாமும் அந்நிலை அவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மன்னுசீர் அடியார் தங்கள் வழி தொண்டை உணர
நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளிச் செய்வார். இப்ப பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு இங்கதான் வராரு. இப்படியெல்லாம் நம்பியாரூரர் அந்த இறைவனுடைய திருவடி தாமரையை போற்றி கொண்டிருக்கும் போது நம்பியாரூரருக்கு ரிஷப வாகனத்திலே அந்த எழுந்தருளி காட்சி தருகிறாரே எம்பெருமான், அவரும் நம்பியாரூரர் வேண்டுவன எல்லாவற்றையும் அவர் வேண்டியபடியே அவருக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். நிலை பெற்ற பெருமையுடைய சிவனடியார்கள் வழி வழியாக பரம்பரையாக இடையராது தொன்று தொட்டு செய்து வரும் கைங்கரியத்தை, தொண்டின் சிறப்பை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ளுமாறு விளக்கிய பின்னும் அவர்களுடைய குல பெருமையையும் தாமே எடுத்து உரைக்கத் தொடங்கினார். நம்பியாரூரர் என்ன வேண்டினார்? அடியார்க்கு அடியராகும் தன்மை, தம்மையும் எம்பெருமான் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படிங்கிறது தானே. இந்த ரெண்டையும் தானே அன்னைக்கு அவர் நினைச்சுக்கிட்டே வந்தாரு. அதனையே தந்து அருள வேண்டும் அப்படின்னு தான் எம்பெருமானும் இங்கே காட்சி தந்தார். சரி, காட்சி தந்தார், பார்த்தாச்சு. பார்த்ததோட விட்டாரா? இல்ல, அடுத்து வேலையும் கொடுப்பார். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிங்கிறது தேவாரம். அதனாலதான் இறைவனை வேண்டத்தக்கது அறியோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படிங்கிறாரே திருவாசகத்துல மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி மண்ணு சீர் அடியார் அப்படிங்கிறார். அடியார்கள் சீரே மண்ணு சீர், மற்றதெல்லாம் தோன்றி மறையும் சீர் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்துல பெருமையால் தம்மையொப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் அப்படிங்கிறாராம். இறைவன் இப்போது சிவனடியார்களை காட்டி சொல்கிறார். பெருந்தன்மையினாலேயும் சிறப்புகளாலேயும் தமக்கு ஒப்புவமையே இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எப்படி ஒரு குழந்தையை தாய் பேணி பாதுகாப்பாளோ அப்படி எப்போதும் எம்பெருமானையே சிந்தித்து செயல்படுபவர்கள். குழந்தையின் நினைவாகவே தாய் இருப்பதை போல சிவனடியார்கள் இறைவனின் நினைவாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு உடம்பெடுக்கும் பிறவியே உயிருக்கு வரும் ஊனமானது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் அதுக்கு நம்ம சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாரு? இவங்களை பத்தி நீ பாடுங்கிறார். நாதனார் அருளி செய்ய நம்பி ஆரூரர், நான் இங்கு ஏதம் தீர் நெறியை பெற்றேன். அப்பா, எனக்கு குற்றம் தீர்ந்த நல்ல நெறிகள் அடங்கிய மெய் அறிவினை பெற்று உயிர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். அது சொல்லிட்டாரு. சரி, நான் எப்படிதான் இவங்களை என்னதான் செய்யறது, நான் என்ன பண்ணணும்னா, தன்னை ஆளுடைய நாதன் தான் அருள் செய்ய கேட்டு சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப்பாடி நாடர் இன்னவாறு இன்ன பண்பு என்று ஏத்துகேன். அதற்கு யானார் பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் அப்படிங்கிறார். அது நீ இவங்களை பத்தி பாடுன்ட்டாரு. சரி, அவங்கள பத்தி பாட எனக்கு என்ன தெரியும், நான் எதை பத்தி பாடுறது, நான் எப்படி பாடுறது, அதையும் நீயே சொல்லு அப்படிங்கிறாரு இவரு. உடனே அவரும் சொல்லுவாரு. இவர் சொல்ல சொல்ல இவர் கேட்க கேட்க எப்படியெல்லாம் இறைவன் இறங்கி வந்து அவருக்கு விளக்கம் கொடுத்து கொண்டும் வழிகாட்டி கொண்டும் அப்படியே போறார் பாருங்க. தாயினும் சால பரிந்துன்னாரே, அதுதான் தாயினும் சால பரிந்து இறைவனே வந்து இவருக்கு எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரார். தொல்லை மால்வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். முதல் அடி அவரே எடுத்து சொல்லிட்டாராம். எப்படி சேக்கிழார் சுவாமிகளுக்கு உலகெல்லாம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரோ, நம்பியாரூரர் முதல்ல என்ன பாடே, வன்தமிழ் பாடுன்னாரே, சொற்றமிழ் பாடுகன்னு கேட்டாரே. சொற்றமிழ் பாடுகன்னு சொன்ன உடனே நான் என்னன்னு பாடுவேன்னு தானே இவர் திருப்பி கேட்டாரு. என்ன பித்தான்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டீல, அதையே அடியாக கொண்டு பாடுன்னு தானே முதல் அடி பித்தான்னு எடுத்து கொடுத்தாரு. அதே சிவபெருமான் மீண்டும் இங்கே திருத்தொண்ட தொகைக்காக அவரே முதலடி எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கி இசையால மொழி, இசைப்பா மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதைத்தான் தொடரப்போகிறார் நம்பியாரூரர். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதிலே தொடங்கி அவர் இன்னும் எத்தனை எத்தனை சிவன் அடியார்களின் வரலாறுகளை, பெருமைகளை, சிறப்புகளை, அதன் வழியே இறைவனின் தன்மையை நமக்கு உணர்த்த போகிறார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம்.